வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி, பட் எல்லாருக்குமே எதிர்பார்க்குற ஒரு கேள்வி. Will astrology predict if a person goes to prison? அதாவது சிறைச்சாலைக்கு போகிற அமைப்புகளை ஜோதிடம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கே ஒரு 3 பேர்கிட்ட அனுபவங்கள் இருக்குது. இந்த மாதிரி அடைப்பட்டு இருப்பார் ஓகே, ஜோதிடத்தின் அமைப்புகளில் எல்லாத்துக்குமே ஜோதிடம் அடிக்கடி சொல்கிற மாதிரியான வேறு ஒரு வார்த்தைகளில் அடங்கியிருக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரீசனில் இருக்கிறது என்ன ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரத்தை இழக்கிறீங்கல்ல. சுதந்திரத்தை இழத்தல் அப்படின்ற அமைப்புகளில் 2 ஆப்ஷனில் வரோங்க. முதலாவது நிலை சுதந்திரத்தை இழத்தல் நீங்கள் மருத்துவமனையில் அடைப்பட்டு கிடக்கிறது. ஓகேங்களா? இது மொத்தமும் லக்னத்தையும் 12ஆம் பாவகத்தையும் வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள். முதலாவது நிலையாக உங்களுடைய சுதந்திரம் எங்கே இழக்கப்படும்? மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிறீங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, நினச்ச நேரத்துக்கு என்ன சாப்பிடணுமோ கொடுக்க மாட்டாங்க, கிடைக்காது, ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருப்பீங்கள்ல. இந்த அமைப்புகள் ஜோதிடத்தின்படி சுதந்திரத்தை இழத்தல்னு சொல்லி 12ஆம் பாவகம் பாபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, எங்கெங்கே அமைப்புகள்லாம் இது நடக்குங்க? ஜென்ம அஷ்டம சனியில் நடக்கும். இத்தனை வருஷம் இப்படி இருந்தாருங்க, அவரோட அஷ்டம சனியில் இது நடந்ததுங்க, இத்தனை வருஷம் இருந்தாருங்க, இவரோட ஜென்ம சனியில் இது நடந்ததுங்கன்னு உங்களுடைய பெயரை கெடுக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய நண்பர்களால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள்னு சொல்லி உங்களுடைய அஷ்டம சனியில் இந்த தன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இதுக்கு அடுத்த நிலையில் லக்னம் சுபத்தன்மையாக இருக்கும் பொழுது, அதாவது சொன்னது சிறைச்சாலை அமைப்பு. லக்னம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது நீங்கள் மருத்துவமனையில் அடைபட்டு கிடப்பீங்க. மருத்துவமனைனா சுப காரணத்தினால நீங்கள் அடைபட்டு கிடப்பீங்க, நோயால் அடைபட்டு கிடப்பீங்க. ஒரு வேலைக்காக போய் வேலை இடத்துல ஒரு 3 மாதமோ 4 மாதமோ ஒரு விஷயம் கிடைக்க முடியாமல் அலையிறது, அல்லாடுறது, தள்ளாடுறது மாதிரியான இந்த அமைப்புகள் இருக்கும். சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கணும் அப்படின்னா லக்னமும் கெட்டு போயிருக்கணும், 12ஆம் பாவகமும் கெட்டு போவது என்பது ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் ராகுவின் தாக்குதல் இருக்கிறது. அமாவாசை சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, அமாவாசை சந்திரனையும் சூரியனையும் சனி பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த தன்மைகளை பாபத்துவ அமைப்பு, இந்த பாபத்துவ அமைப்பெல்லாம் நம்ம 3 வருஷம் முன்னுக்கே பேசியிருப்போம். இந்த அமைப்புகளில் லக்னம் பலமாக இருக்குது, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாங்க, 12ஆம் பாவக பாபத்துவம் வருது. ஒருத்தர் மருத்துவமனையில் அடைபட்டு கிடக்க போகிறாரு, லக்னமும் கெட்டு போயிருக்குங்க, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாருங்க. 6-8 தசாபுத்தி அமைப்புகள், சஷ்டாஷ்டக தசாபுத்தி அமைப்புகள். இந்த சஷ்டாஷ்டகத்துடைய பலன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் துல்லியமாகவே பக்கத்துலேயே வந்துடுவீங்க. சஷ்டாஷ்டக தசாபுத்தி அமைப்புகள் வரும்பொழுது 12ஆம் பாவக அமைப்புகள், 12ஆம் பாவகாதிபதி பாவகமும் பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு அந்த தசை புத்திகள் நடக்குமே ஆனால், கூடவே கோச்சார அமைப்புகள் வருமையானால் நிச்சயமாக ஒருத்தர் சிறை அமைப்புக்கு போவார். இது லக்னத்தை பேஸ் பண்ணி. ஏன்னா லக்னம் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில், லக்னாதிபதி நல்ல அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில், அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் லக்ஸரி அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு. சிறைச்சாலையெல்லாம் லக்ஸரியான அமைப்புகள் இருக்கான்னா சில இடத்துல இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் மருத்துவம் என்பது சுப அமைப்புகளில் உங்களுடைய நோயை சரி செய்து கொள்வதற்காக சுதந்திரத்தை இழந்து இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் மருத்துவமனை போகிறனாலாம் யாரும் உங்களை அவமானமாகவோ அசிங்கமாகவோ பேச மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு சிறைச்சாலை அமைக்க போகிறீங்க, சும்மா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணானோ தெரியாதா, திடீர்னு இப்படி பணக்காரனாக ஆகும்போதே உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாதவன்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். இது உங்களுடைய லக்ன பாபத்துவமான தசாபுத்தி அமைப்பு. 6-8 தசாபுத்தி அமைப்புகள் உங்களை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நோயின்னு கொண்டுட்டு போகிற ஒரு அமைப்புகள் இருந்தாலும், அஷ்டம சனியோட 6-8 தசாபுத்தி அமைப்பு, ஜென்ம சனியோட 6-8 தசாபுத்தி அமைப்பு, 6ஆம் பாவகம் 6-8ஆம் பாவகத்தினோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள். இதனால தாங்க ஜென்ம சனி அஷ்டம சனியில் 6-8 தசாபுத்தி அமைப்புகளில் திருமணம் செய்யாதீங்கன்னு ராசி பலனில் முதற்கொண்டு ஏன் சொல்லிக்கிட்டு வரோம் அப்படின்னாக்கா, 6ம் 8ம் உங்களை அசிங்கம், அவமானம், கேவலம், வம்பு வழக்கு, விபத்து, மரணத்துக்கு நிகரான சில அமைப்புகளை பிறந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யும். இதெல்லாம் பிறந்த ஜாதகம் தான். லக்னாதிபதி சுபராகி உச்சமாயிடுறாருங்க. ஓகேங்களா? ஒரு மீன லக்னம்னு எடுங்க. ஏன் மீன லக்னத்தை எடுத்தீங்க? மீன லக்னமும் தனுசு லக்னக்காரரும் மதிப்புக்கும் தன்னுடைய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. லக்ன சுபத்துவத்திற்கு ஏற்ப லக்னத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லையே அப்படின்னீங்கன்னா அது உங்களோட ஜாதகம். ஓகேங்களா? லக்னத்தை இயல்பாக குரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளில் மீனத்துக்கும் சரி தனுசுக்கும் சரி மிக ஒழுக்கமான ஒருத்தராக இருப்பார். இந்த ஒருத்தருக்கு சுக்கிர தசை வரும்பொழுது பெண்ணால் அசிங்கத்தை, பெண்ணால் அவமானத்தை சந்திக்கிறாரு, பெண்ணால் வழக்கை சந்திக்கிறாரு, ஒரு பெண்ணால் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு வர்றாரு, தாம்பத்தியத்தை கொடுத்தவர் அவமானப்படுத்துகிறார், பொதுவெளியில் அவங்கக்கிட்ட அந்த ஜீவனாம்சம் மாதிரியான பணத்தை எடுக்கிறதுக்காக சமீபத்தில் ஒரு வீடியோ, பணத்தை வாங்கிட்டு ஒரு பொண்ணு சிரிப்பாங்க பாருங்கள். இந்த அமைப்புகளில் சுக்கிரன் பெண்ணால் அவமானப்படும் பொழுது சுக்கிரன் வருகிறார், ஸ்கேமால் ஏமாறும் பொழுது புதன் வருகிறார்,
காயப்பட்டு நிக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் வராரு, காலை உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது சனி வராரு. இந்த அமைப்புகள்ல காரகத்தோட புரிஞ்சுக்கங்க. குழந்தை அமைப்புகள், பண அமைப்புகள்ல ஏமாற்றம் வருது. உங்களுக்கு குரு அந்த இடத்துல வந்து செயல்பட்டுட்டு இருக்காருன்ற தன்மைகள நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, இதில் ஈஸியாக வந்துடலாம். அரசாங்கம் சார்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, சூரியன் வராரு. அப்பா சம்மந்தப்பட்ட சொத்து இழுத்துக்கிட்டு கிடக்குது, சூரியன் கெட்டு போயிருக்கிறாரு. அம்மா சம்மந்தப்படுற விஷயம் பிரச்சனையாக இருக்குது, நானே மனம் கெட்டு போயிடுச்சு, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மனசே சரியில்லைங்க, ஒரு மாதிரி இருந்தேன், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேங்க, சந்திர தசை அமாவாசையாக இருந்து ராகுவோட இருக்குது, எனக்கு தனக்கு தானே மரணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு மாதிரி சில எண்ணங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு தோணுதுங்க, லக்னாதிபதியோட ராகு இருக்கிறாரு. இந்த மாதிரியான துல்லிய விதிகள் அப்படியே வரும் பிரதர். ஓகேங்களா? அப்போ விதிகள் ஜோதிடத்தில் மிக துல்லியமாக இருக்குது. நம்ம தான் சாமி பார்க்குறோம், தோஷம் கழிக்கிறோம்னு வந்துட்டோம், கல் போடுறோம், முள் போடுறோம், அப்படி இப்படின்னு. ஓகேங்களா? இது எதுவுமே வேலை செய்யாது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கெட்டதாக நடக்கணும்னா நடந்தாகும், ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணும்னா நடந்தாகும். கடவுள் வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து நம்மளை காப்பாற்றிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே செத்து போக மாட்டோம்ல. எல்லாரும் அப்படியே பிறந்ததுலேருந்து 300 400 500 6000 வருஷத்துக்கு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்துப்போமே. ஏன் ஒரு நேரத்தில் முடியுது? விதி, ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் இவ்வளவு தான், அந்த ஆயுளுக்குள்ளே அவன் வாழ்வான். ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் 10 வயசு தான், ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் 90 வயசு, ஒரு மனுஷனுக்கு 100 வயசான பெட்லேயே இருப்பார். இதெல்லாம் யார் நிர்ணயம் பண்ணுறா? அப்படியே அவங்களுடைய சரியான நேரத்தை எடுத்து வச்சு ஜாதகத்தை பாருங்கள். அப்படி இப்போ அவங்க நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளில் ஏன் அவங்க இந்த நிலைமையில் இருக்காங்கன்றத மிக 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 துல்லியமாகவே ஜோதிட அமைப்புகளில் சொல்லிடலாம். ஆனால் நமக்கு தான் சாமியின் சொல்லி காட்டியில் ஜோசியத்தை பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த அமைப்பெல்லாம் பெருசாக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜோதிடம் என்பது கலை, ஜோதிட கலை தான், ஜோதிட கணிதம் தான். ஜோதிட ஞானம், ஜோதிடத்தினுடைய ஆன்மீகம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல. சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.